ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நிற்கிற ஒருத்தர் எதையோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபோனை கையில் வச்சிருக்கிறாரு. பின்னாடியே பைக்கில் 2 பேர் வந்தாங்க. வந்த வேகத்தில் அப்படியே ஃபோனை வாங்கிட்டு வேகமாக போயாச்சு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காததுனால பின்னாடி ஓடி போய் வாங்குறதா இல்லை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதே மாதிரி தான் இங்கே ரோட்டில் ஓரமாக உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு பைக் வேகமாக வந்தது. அந்த பைக் இவர் பக்கத்துலேயும் வந்தது. ஆனால் இப்படி ஃபோனை வாங்கிட்டு போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. பக்கத்தில் ஆட்கள் வேற யாரும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்தது இங்கே இந்த காம்பவுண்டுக்குள்ள ராத்திரி நேரத்தில் நுழைஞ்சவர் காம்பவுண்டு எட்டி தாவி போயிடலாம் யாருக்கும் தெரியாம அப்படின்னு அங்கே குதிச்சாரு. பாருங்க, அங்கே காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இவ்வளோ பெரிய கிணறு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாம போச்சு. ராத்திரி முழுக்க இந்த இருட்டில் இருக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே யாராவது வந்து தூக்கி விட்டாதான் உண்டு. எப்படி வந்து சிக்கி இருக்கிறேன் பாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காதில் ஒரு கம்மல் போட்டிருக்கிறாங்க. அந்த கம்மலை மெதுவாக கழட்டி எதுக்கு வாயில போட்டு விழுங்குறாங்கன்னு தான் தெரியல. கம்மல் காதில் தான் போட்டிருக்கணும், கரெக்டாக தான் இருக்கு. இதை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்து பார்க்காத நேரம் பார்த்து டக்குன்னு எடுத்து வாயில போட்டாச்சு. அடுத்ததான் இங்கே ரோட்ல ஒரு மாடு நிம்மதியாக தூங்க முடியுதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். இந்த மாடு அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. அது பக்கத்தில் ஒரு வண்டியை கொண்டு நிறுத்தினாங்க. அவ்வளோதான், வந்த வேகத்தில் மாடையே அலைக்க தூக்கி வண்டியில் போட்டு கொண்டு போயாச்சு. ஆக மொத்தம் ரோடே கிளீனாக இருக்கணும் போல. ஒரு மாடு படுத்திருந்தா அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்களே. இதே மாதிரி இங்கே ஒரு ஜீப்பையே தெருவில் கொண்டு விட்டாச்சு. எல்லாருமா சுற்றி சுற்றி இதை பிடிச்சி மறுபடியும் ஜீப்பில் போட்டாச்சு. இதெல்லாம் யாரும் நடமாடாத ராத்திரி நேரத்தில் தான் அந்த தெருவில் நடக்குது. ஆனால் எல்லா தெருவிலையும் கேமரா இருக்கிறதுனால கணக்கச்சிதமாக ஒன்று விடாமல் எல்லாமே பதிவாயிருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஏதோ சின்ன சின்னதாக யாருக்கு தெரியாமல் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய பொருளையே தூக்கிட்டு போகிறாரு. எப்படி ஒரு ஆளாக தூக்கிட்டு போவார் அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்ப முடியாத விஷயம். இந்த பைக்கில் இவ்வளோ பெரிய பொருளையும் தூக்கி வச்சு அசால்ட்டாக கொண்டு போயாச்சு. இங்கே இப்படி அப்படின்னா இங்கே நடக்கிறது ரொம்ப வித்தியாசமா. கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்தாரு. ரோட்ல 4 பக்கமும் சுற்றி சுற்றி யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தாரு. அப்படி என்னதான் செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தா அந்த கார் மேலே போட்டிருக்கிற கவர் இதை தான் வேக வேகமாக கழட்டி எடுக்கிறாரு. இந்த கவரை வச்சு என்ன செய்ய போறாரு அப்படின்னு யோசிச்சா அதை மடக்கி அப்படியே இந்த காருக்குள்ள தூக்கி போட்டாச்சு. ஒரு கவர் வாங்க முடியாம எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க. இங்க சுத்தில இப்படி கம்பி வேலை போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள எப்படியாவது போக முடியுமா? யாராலும் போக முடியாது. ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி எல்லாம் யோசனை வருமோ தெரியல. இந்த சின்ன தூரத்து வழியா உள்ள நுழைஞ்சே போயிட்டாரு. எப்படியோ ஆளு பாதியில சிக்கிக்குவாரு அப்படின்னு பார்த்தா இல்ல. இதை யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எங்கேயோ இருக்க வேண்டிய மூளை இங்க தேவையில்லாத யோசனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த வீடியோல பாக்குறவர் இந்த லேடி கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறாரு. அதை ஒரு 4-5 பார்சலா பண்ணிக்கிறாரு. அதுக்கு ஏதோ கொஞ்சம் மந்திரம் எல்லாம் சொல்லி அதுக்கு வித்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பொருள் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ செஞ்சு கொடுக்குறாரு போல. அவங்கள நம்பி அவர் கையில அந்த பொருளை கொடுத்தாரு. ஆனா அவரு அதே மாதிரி இன்னொரு பொருளையும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. தோல்ல இவ்வளோ பெரிய டவல் போட்டிருக்கிறாரு. எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக தான். அந்த டவல் போட்டிருக்கிற வேகத்துல டவலுக்கு பின்னாடி வச்சிருந்த இந்த பொருளை இந்த கையால கொடுத்து உண்மையான பொருளை அவர் பையில வச்சுக்கிட்டாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிக்கல. அதுதான் நம்ப முடியாத விஷயமே. ஏன்னா அந்த பார்சலை திறந்து பாக்குறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணுமே. அடுத்தது இந்த வீடியோல பைக்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட வந்து இவர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. கீழே என்னவோ பொருள் கிடக்குது, அது உங்களோட தான் பாருங்க அப்படின்னு. இவரும் பைக்கை விட்டு இறங்கி மெதுவா அந்த பொருள் என்னது அப்படின்னு எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போறாரு. ஆனா இவரு பைக் சீட்டு கவர்ல ஒரு பொருள் வச்சிருந்தாரு, அதை மறந்துட்டாரு. இந்த ஆள் வந்ததே அதை எடுக்கிறதுக்காக தான். வேகமா திறந்து எடுத்துட்டு பக்கத்துல இன்னொரு பைக் வந்தது, அது பின்னாடி ஏறி உட்கார்ந்து ஆளு கிளம்பியாச்சு. இங்க சம்பந்தமே இல்லாம ரோட்ல ஒரு பொருள் கிடக்குதுன்னு அதை தேடி போனவர் அவரோட பொருள் காணாம போன விஷயம் கடைசியில தான் தெரிஞ்சது. அடுத்தது இந்த வீடியோல பாக்குற லேடி கடையில இருக்கிற துணி ஒவ்வொன்னா எடுத்து நிரப்பிட்டே இருந்திருக்காங்க. அதுதான் அங்க இருக்கிற கேமரால எல்லாமே பதிவாயிருக்குமே. அதனால உடனே பிடிச்சிட்டாங்க. இருக்கிற துணியெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய மூட்டையே வருது. என்னதான் கடையோட ஓனர் டேபிள் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவரோட கண்ணு கடையோட எல்லா பக்கங்கள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கேமரா எல்லா இடமும் இருக்கு. இந்த விஷயம் தெரியாம எல்லாத்தையும் வேக வேகமா தூக்கி போட்டு கடைசியில ரோட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. எடுத்தா வருது வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு துணி பாருங்க. அது அப்படின்னா இங்க ரொம்ப வித்தியாசமா காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. கொஞ்ச நாளாவே இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஒரே குழப்பம். காய போட்ட துணி திரும்ப வீடு வந்து சேர்றது இல்ல. அதுல எப்படியும் 2-3 துணி காணாம போயிருது. தினந்தோறும் இதே வேலையா தான் போச்சு. அதனால கேமரா ஒன்று பொருத்திடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கேமரா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. டெய்லி துணி தூக்கிட்டு போறதுக்கான அந்த ஆளு வந்தது. வந்த வேகத்துல எல்லா கொடியில இருந்தும் துணியெல்லாம் வேக வேகமா எடுத்துட்டு போறாரு. ஆனா இன்னைக்கு ஆளு பக்காவா மாட்டிக்கிட்டாரு. இந்த காய போட்ட துணியெல்லாம் அப்படி என்னதான் இருக்குதோ தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல குதிரை சவாரினா முன்னாடி பார்த்து தான் ஓட்டணுமா, நான் எதுக்கும் பின்னாடி பார்த்து ஓட்டுறேன் அப்படின்னு வித்தியாசமா முயற்சி பண்ணதுக்கு கடைசியில தரையோட தரையா இப்படி இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி யோசனையெல்லாம் ஏற்கனவே யோசிச்சிருப்பாங்களா இல்ல திடீர்னு தான் வருமானு தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு எருமை மாடு இங்க மேய்ஞ்சிட்டே இருந்தது. அதுகிட்ட சண்டைக்கு வந்தது 2 பறவைகள். அது 2 இந்த தரையிலே சின்னதா கூடு கட்டி அதுல முட்டையிட்டு வச்சிருக்கு போல. அதனால யாரையும் அது பக்கத்துல வர விடாம பாதுகாக்கிறதுக்காக இந்த 2 பறவைகளும் அதே இடத்துல இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு டாக் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கிற ஒரு காகத்தை தான் பாக்குறோம்.
இந்த டாகும் திரும்பி திரும்பி அந்த காகத்தை எத்தனையோ தடவை விரட்டி பாக்குது. ஆனா அது போகிற மாதிரியே இல்ல. பின்னாடியே தான் வருவேன் அப்படின்னு வீடு வரைக்கும் போய் சேர்ந்துரும் போல. இங்க 2 கொக்கு ஜாலியா நடந்து வந்துட்டு இருந்தது. கடல் அலை பக்கத்துல வந்ததுதான் உண்டு. என்னவோ நடந்து போச்சு அப்படின்னு நினைச்சு ஆள் அங்கேயே மயங்கி விழுந்துடுச்சு பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல என்னதான் கூண்டுல அடைச்சு போட்டிருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு எல்லா பக்கமும் கூண்டோடு சேர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். அது ஒரு தொந்தரவா நினைக்காம அதையும் ஜாலியா எடுத்துட்டு நடமாடுது பாருங்களேன். அடுத்ததான் இங்க கேட்டை பூட்டினா மட்டும் உள்ள வர முடியாதா, இதெல்லாம் எப்பவோ பழகியாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா கேட்டை திறந்துட்டு அது பாட்டுக்கு உள்ள வந்துடுச்சு இந்த டாக். ஆக மொத்தத்துல இந்த விலங்குகளும் ரொம்ப ஸ்மார்ட்டா மாறிட்டு தான் வருது. அடுத்தது இந்த வீடியோல இருக்கிற பூனை பக்கத்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு மதுல தொடுறதுக்குள்ள அங்க இருந்து எதிர்ப்பு வருது பாருங்க. இந்த பூனையை அந்த பக்கம் வர விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுல அந்த பூனை ரொம்ப குறியா இருக்குது. எப்படியெல்லாம் காவல் காக்க வேண்டி இருக்கு பாருங்களேன். எப்படியும் வரும்னு தெரிஞ்சு அது அந்த பக்கம் ரெடியா இருந்திருக்கு. எங்க இந்த வீடியோல பாக்குறோம், பைக்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் புடவை கட்டி இருக்கிறவங்க சுடிதார் துப்பட்டா அப்படின்னு எல்லாத்தையும் கவனமா வச்சுக்க வேண்டியிருக்கும். இது ஒருத்தர் பின்னாடி இருந்து இத்தனை தடவை சொல்லிட்டு தான் வராரு. ஆனாலும் அதை சரியா கவனிக்காததுனால கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம நடக்குதா? அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஓரமா தான் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஆனா நமக்குன்னே தேடி வருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் வேகமா ஒரு ஸ்கூட்டர் வந்தது. வந்த வேகத்துல அந்த கடைக்கு முன்னாடி வச்சிருந்த பொருள் எல்லாம் தள்ளி போட்டுட்டு இவங்களும் படிக்கட்டிலே விழுந்துட்டாங்க. விழுந்ததும் விழாத மாதிரி எந்திரிச்சு உடனே உட்கார்ந்தாங்க பாருங்க. அதுதான் நம்ப முடியாது விஷயமே. விழுறது முக்கியம் இல்ல, ஆனா விழுந்ததை யாரும் பார்க்காத மாதிரி மின்னல் வேகத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துடணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் கண்ணாடியை பார்த்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அந்த காருக்குள்ள ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். வெளியே இருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியல. அதனால வேக வேகமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா கடைசியில உள்ள இருக்கிற ஆளு மெதுவா கண்ணாடியை கீழே இறக்கி இருக்கிறாரு. இனிமே கார் கண்ணாடி பக்கமே போக கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல மெதுவா இவரு கீழே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில அவரு நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். நம்ம விழுறதெல்லாம் அடுத்தது கூட இருக்கிற ஆளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடணும். ஏதோ பக்கத்துல விழுந்ததுனால உடனே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல டம்ளர்ல தண்ணி நிரப்பி அதுல மஞ்சத்தூளை போட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும் போது இவரு நம்ம மட்டும் என்ன டம்ளரை விட்டுட்டு ஆத்துக்குள்ளே மஞ்சள் பொடி தூவலாம் அப்படின்னு வந்து கடைசியில இந்த பாம்பு கிட்ட கொத்து வாங்காத குறைதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பைக்ல இத்தனை பேர் போக முடியுமா அப்படின்னு இதை பார்க்கும்போது தான் நம்ப முடியுது. 2 பேருக்கு 3ஆவதா ஒருத்தர் போகலாம்னு நினைச்சா அதுக்கே இடம் இருக்காது. ஆனா இங்க பாருங்க எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் தான். அசால்ட்டா 4 பேர் போயிட்டு இருக்காங்களாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணி அழகா பாஞ்சிட்டு இருக்கிறது. இதுக்கு நடுவுல போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வேகமா போனாங்க. இந்த நேரம் பார்த்து தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா போய் நிக்கவும் ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க. தண்ணி எல்லாம் மெதுவா நின்று ஆளும் குளிச்சுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பர்த்டேக்கு கேக் கட் பண்றதுக்காக ராத்திரி நேரத்துல ரெடி ஆயாச்சு. மொத்த வீடுமே இருட்டா தான் இருக்கு. கரெக்டா மெழுகுவர்த்தி ஏத்தி அதுல ஒரு குட்டி கேக்கை வச்சு கட் பண்றதுக்கு தயாரா இருந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருந்த டாக் மெதுவாக வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்து ஒரு கேக்கை பார்த்ததும் அப்படியே கவ்வி கொண்டு போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் கேக்கு கட் பண்ணவே இல்லை. இந்த டாக் பண்ணியிருக்கிற சேட்டையை பாருங்க. அடுத்து இந்த வீடியோல ஒரு புறாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிற இன்னொரு புறாவை தான் பார்க்குறோம். கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணிட்டு விடும் அப்படின்னு பார்த்தா விடுற மாதிரி இல்லை. இன்னைக்கு சமாதானம் பண்ணி தீர்றது அப்படின்னு ஒரு முடிவே பண்ணியிருக்கு போல. கடைசியில் புறாவுக்கும் இதே நிலைமை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோல கையில் என்னவோ இருக்குது அப்படின்னு தெரியாதனமா 2 தட்டு தட்டினாரு. அதை பார்த்து எல்லாரும் பேசுறவருக்கு தான் கை தட்டுறாங்க அப்படின்னு நினைச்சு சுற்றி இருக்கிற எல்லாரும் வேகமாக கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது ஒருத்தர் கை தட்டினாதான் ஏதோ முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஆட்கள் கூட கையை வேகமா தட்டுவாங்க.